ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் குளத்தில் மீன் வந்து அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கே இந்த குளத்தில் பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்லீப்பி, கெண்டை மீன், நிறைய மீன் எல்லாமே பெருசு பெருசாக நிறையா இருக்குது. எப்படி விலை போட்டு பிடிக்கிறாங்க பாருங்கள். அது இல்லாமல் மீன் என்னென்ன சைஸில் இருக்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவை காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் கிட்டத்தட்ட வந்து 2-3 ஆழமாக இருக்குது. ரொம்ப அதிகமான ஆழம் தான். இதில் இறங்கி மீன் பிடிக்கிறது பெரிய விஷயம். அதுலேயும் அண்ணன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த வலையை போட்டு மீன் பிடிக்கிறாரு. இன்னும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீனோட என்னென்ன மீன் பிடிக்கிறத எல்லாத்தையும் வீடியோ உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோவில் காட்டணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு காலத்தில் இந்த குளம் வந்து ரொம்ப அழகாக சுத்தமாக நல்லா தாமரை இடம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளையே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பேப்பர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாக ஆகிடுச்சு. தயவுசெய்து சொல்கிறேன், இனி வரும் காலங்களில் நம்ம மக்கள் யாருமே வந்து இதில் வந்து குப்பை போடாதீங்க. அப்படி போடாமல் இருந்தால் நல்லா குளமும் அழகாக சூப்பராகும். நல்லா 4 பேர் குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட வலையில் மீன் ஒன்று மாட்டிச்சு. அண்ணன் நல்லா குயிக்காக போயிட்டார். அநேகமாக இது கட்டலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா பெரிய மீனாக தான் இருக்குது. சூப்பர், நான் விட்டுறாது, நான் பார்த்து பிடினேன். அவர் கரெக்டாக மீன்லாம் பிடிப்பார். இந்த மீனை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் மாட்டுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அவ்வளோதான். சூப்பர், நல்லா பெரிய மீனாக பிடிச்சாரு. அப்படியே எடுத்துகிட்டு மேலே போனேன். மீன் எவ்வளோ உயிரோட பாருங்க, வாயெல்லாம் முடிச்சு பார்த்தீங்களா, நல்லா உசுரோட இருக்குது. உயிர் மீனை தான் பிடிச்சிருக்கோம். அது இப்போ தான் ஒன்று தான் பிடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய மீன்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மீனும் நாங்கள் காட்டுறோம். இந்த மீனோட பேர் என்னென்ன? கட்லா. இந்த மீனோட பேர் வந்து கட்லான்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு காய்க்கு வரும்னு நினைக்கிறேன் ஒரு மீன். அது இல்லாமல் உசுரோட இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனை நல்லா அலசி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சு நல்லா அழகாக லேயராக கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதை இது மீன் வறுவல் மசாலா இப்போ போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம வந்து மசாலா அதிகமாக போட்டு செய்யலாம். ஆனால் இப்போ வந்து சிம்பிளாக செய்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்னா வறுவல் மசாலா மட்டும்தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் போட்டு மீனை வந்து டேஸ்ட்டாக கொண்டு வர போகிறத பாருங்கள். இப்போ மசாலா அதிகமாக தண்ணி கலக்காமல் லைட்டாக மட்டும் கலந்துக்கிட்டு சும்மா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பக்கம் இருந்தால் போதும். அப்படியே மசாலா ஃபுல்லாக மீன் மேலே தடவிடலாம். தடவி விட்டு நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊறணும். இப்போ மசாலா ஃபுல்லாக மீனில் ஃபுல்லாக தடவி வச்சு அந்த ஒவ்வொரு கேப்லேயும் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப் ஃபுல்லாக மசாலா ஏற்றிடலாம். பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், மீன் ஃபுல்லாக நல்லா அழகாக கட் பண்ணி வச்சு பார்க்குறது நல்லா முழு மீனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து நெருப்பில் சுட்டு எடுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ஊறின பிறகு இப்போ வந்து நம்ம வந்து பாலித்தீன் பேப்பரில் வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மீனை ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம வந்து பாலித்தீன் பேப்பர் போடுறோன்னா, நம்ம நெருப்பில் போட்டு சுடும்போது அந்த நெருப்பு ஃபுல்லாக டேரெக்டாக வந்து மீன் மேலே படாமல் பாலித்தீன் பேப்பரில் மேலே பட்டு அதுக்கப்புறம் ஹீட்டு ஃபுல்லாக உள்ளார ஏறி நல்லா வந்து ஒரு கிரில் மாடலில் அழகாக கிரில் சிக்கன் மாடலில் வந்து அழகாக வெந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து பேப்பரை ஃபுல்லாக சுற்றுறோம். பாருங்கள், இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்காகனா நம்ம அந்த புகை வடகம் வராது. அது மட்டும் இல்லாமல் மீனும் நல்லா ஹீட் ஆகி நல்லா சுட்டு அழகாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த பாலித்தீன் பேப்பரை வந்து யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 லேயர் போல் நல்லா அழகாக சுற்றணும்னா கரெக்டாக இருக்கும். எதுக்காக நம்ம 3 லேயர் மேலே மேலே கூட அதிகமாக சுற்றலாம். ரொம்ப அதிகமாக சுற்றணும். எதுக்காகனா அப்போ தான் வந்து அந்த புகை வடையோ இல்லை வந்து ரொம்பவும் ஹீட் ஆகி உள்ளார ஃபுல்லாக மீனுக்கு ரொம்ப பாதிக்காமல் கருகி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாலித்தீன் பேப்பரை சுற்றுறோம். பாருங்கள், நல்லா அழகாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் போட்டு நல்லா அடுப்புலாம் நல்லா சூப்பராக பற்ற வச்சாச்சு. இப்போ இது மேலே வச்சு அழகாக நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ மாப்பிள்ளை வர நல்லா அழகாக சூப்பராக வந்து நெருப்புலாம் மூட்டிகிட்டு இருக்காரு. இவர் தான் மாப்பிள்ளை வந்து பற்ற வச்சாருன்னா பக்குன்னு எரியும். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு திறமை இருக்குது. இப்போ நல்லா அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து மேலே வந்து நம்ம மீனை வச்சிட்டோம். இது மேலே வந்து 4 விறகை போட்டு நல்லா அழகாக கொளுத்தோம்னா சூப்பராக அழகாக நல்லா ஒரு பக்குவமான முறையில் வந்து மீன் ரெடி ஆகிடும். பாருங்கள், அனல் எந்த அளவுக்கு நல்லா அழகாக வருதுங்க. மேலேயும் கொஞ்சம் அனல் போடணும். அப்போ தான் நல்லா மீன் டக்குன்னு மேல் வாட்டும் கொஞ்சம் நல்லா இருந்து வரும். மீன் பிடிப்பது நிறுத்தாச்சு. அப்படி மாத்திர மொத்தத்தையும் போட்டீங்க கொஞ்சம்
புளிய மரம் வந்துட மாட்டேங்குது. ஆமா எடுமாமா பிரிச்சு பார்த்துட்டு திரும்பி ஆஹா வேகாது. சும்மா கிடக்கூடாது, போட்டு ஒரு டே போட்டு பொறிச்சுட்டே இருக்கணும். அதுதான் விறகு இருக்கணும். வெல்கம் ராம்ஜி சமையல். ஒரு விஜய் தம்பி அண்ணன் மீன் எப்படி இறங்கி தண்ணி நெருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போய் ரெடி பண்ண மாட்டான். என்ன ரெடி பண்ண பண்ணுவான் இல்லை ரெண்டு ஒரு நாளைக்கு தம்பி கல்வி வந்து தம்பி சின்ன விஜய்தான் எங்கள் அண்ணன் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி ஒரு வேலை அங்கே போய் கடவுள் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். இப்போ வந்து மீன் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் போல் நம்ம வந்து அனலில் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சுண்ணுடா, இன்னும் கொஞ்சம் சுண்ணுண்டா, இன்னும் கொஞ்சம் சுண்ணுண்ணா. அதான் நானும் சொன்னேன். எவ்வளோ சுற்றிங்க இல்லைங்களா இது சூடு பார்க்குறியா கை மறைக்க போகிறேன். இன்னும் வேணும். எண்ணெய் தடவை எண்ணெய் தடவை விட்டுருங்க. இல்லைங்கக்கா எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவை தட்டில் போறியா? அப்படியே எடு. அவ்வளோதான். அப்படி வாங்க பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பிடி சாப்பிடு சாப்பிடு. மாமா கறி அடிச்சு மாமா இருக்குல்லங்க நீங்கள் கறி அடிச்சு மாமா. இது அடி பக்கம் மேலே போகணும். அடி பார்க்கலாம் அது நம்ம அடி பக்கம் போட்டோம்னா அது கட்டி போடுங்க மாமா. என்ன செய்யறீங்க நான் கேட்டுக்கிறேன். மாமாடா சொல்லுங்க கம்மியாக இருக்கும். அதுக்கு போ அருமை அருமை அதான்